கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தேவாலயங்களில் நடைபெற்ற சிறப்பு திருப்பலி பிரார்த்தனை நிகழ்ச்சியில் ஏராளமானோர் குடும்பங்களுடன் பங்கேற்றனர். அதன்பின் ஒருவருக்கொருவர் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். தமிழகத்தில் ஒவ்வொரு வீட்டில் உள்ள ஒவ்வொரு ஓட்டுகளும் நமக்கு பொக்கிஷம். அந்த ஓட்டுகள் அனைத்தும் தாவிக்கவிற்கு ஒதுக்கப்படும் சின்னத்திற்கானது என்பதை உறுதிப்படுத்த நாம் ஒவ்வொருவரும் உழைக்க வேண்டும் என தொண்டர்களுக்கு விஜய் அறிவுறுத்தியுள்ளார். கடலூரில் திட்டக்குடி அருகே கார்கள் மீது பஸ் மோதி 9 பேர் உயிரிழந்துள்ள சம்பவம் வேதனை அளிக்கிறது. பஸ்களை முறையாக பராமரிக்காத திமுக அரசை இந்த விபத்துக்கு பொறுப்பேற்க வேண்டும் என அன்புமணி கூறினார். தீபம் ஏற்ற ஆதரவு தராத கட்சிகளுக்கு எங்கள் ஆதரவு இல்லை. தேர்தலில் பிரச்சாரத்திற்கு வந்தால் கருப்பு கொடி காட்டி கண்டனத்தை தெரியப்படுத்துவோம் என திருப்பரங்குன்றத்தைச் சேர்ந்த மக்கள் தெரிவித்தனர். H1B விசா குலுக்கல் முறையை ரத்து செய்வதாக அமெரிக்க அரசு அறிவித்துள்ளதால் ஆயிரக்கணக்கான இந்தியர்களின் வேலைவாய்ப்பு பாதிக்கும் அபாயம் ஏற்பட்டுள்ளது.